மாநில வாரியாக 1,00,000 பேருக்கு எத்தனை காவலர்கள் இருக்கிறார்கள் என்ற தரவை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதில் தமிழ்நாட்டின் விகிதம் எவ்வளவு என்பதை வரைகலை மூலம் விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் அபிநயா. மக்கள் போலீசாருடைய விகிதாச்சாரம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற எண்ணிக்கை பாராளுமன்றத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் முதல்ல நாம தமிழ்நாட்டிற்கான எண்ணிக்கையை பார்க்கலாம். இப்போ போலீஸ் மக்கள் அந்த விகிதாச்சாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா 1,00,000 மக்களுக்கு எவ்வளவு போலீசார் இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் 2023 லேட்டஸ்ட் எண்ணிக்கை இதுதான் 159.54 இருக்கு. இது அதற்கு முந்தைய 5 வருடங்களோடு ஒப்பிடும்போது இது அதிகபட்சமாக இருக்கு. 2019 156.89 இருந்து சற்று குறைந்து 155 அதுக்கு 154 இப்போ 159.54 இருக்கு 2023 கணக்குப்படி. அடுத்ததாக நம்ம டாப் 5 மாநிலங்கள், அதாவது இருக்கிறதுலே பெரிய மாநிலங்களோட அடிப்படையில் அந்த எண்ணிக்கை வரிசைப்படுத்தி பார்க்கும்போது இந்த 5 மாநிலங்கள் முதல் 5 இடங்கள்ல இருக்காங்க. பஞ்சாப்ல 241.02, ஹிமாச்சல்ல 240.40, ஹரியானால 199.08 போலீசார் 1,00,000 மக்களுக்கு இருக்காங்க. அதே மாதிரி உத்தராகண்ட்ல 183.96, ஆந்திராவில் 165.89 என்ற எண்ணிக்கையில் 1,00,000 மக்களுக்கான போலீசார் இருக்காங்க. UN பரிந்துரைத்திருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் 1,00,000 மக்களுக்கு 222 போலீசார் இருக்கணும் என்பதுதான் பரிந்துரைக்கப்பட்டதாக இருக்கு. அடுத்ததாக குறைந்தபட்சம் இருக்கக்கூடிய அந்த விகிதாச்சாரம் என்று பார்த்தோம்னா இருக்கிறதுலே குறைவாக பெரிய மாநிலங்களோட எண்ணிக்கையில் குறைவாக இருக்கிறது பீகார்ல 81.49 போலீசார் தான் 1,00,000 மக்களுக்கு இருக்காங்க. மேற்கு வங்கத்தில் 101.13 போலீசார் இருக்காங்க. ராஜஸ்தான்ல 118.18 போலீசார் 1,00,000 மக்களுக்கு இருக்காங்க. அதே மாதிரி ஒடிசால 120.58 போலீசாரும், மத்திய பிரதேசத்தில் 121.13 என்ற எண்ணிக்கையில் போலீசார் மக்கள் மற்றும் போலீஸ் விகிதாச்சாரம் என்பது இருக்கு. அடுத்ததான் நாம வடகிழக்கு மாநிலங்கள், இப்போ இந்த பெரிய மாநிலங்கள்லாம் போக வடகிழக்கு மாநிலங்கள்ல போலீசாரோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. அதனால அதை நம்ம தனியா வகைப்படுத்தி இருக்கோம். அப்படி பார்க்கும்போது நாகாலாந்துல தான் இருக்கிறதுல 1,00,000 மக்களுக்கு 1135.9 போலீசார் இருக்காங்க. அடுத்த நிலையில மணிப்பூர் 941.6 போலீசார் இருக்காங்க. சிக்கிம்ல 834.4 போலீசாரும், அருணாச்சல்ல 766.8 போலீசாரும் 1,00,000 மக்களுக்கு இருக்காங்க. ஏன் வடகிழக்கு மாநிலங்கள்ல அதிகமான போலீசாரோட எண்ணிக்கை அங்க பராமரிக்கப்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதற்கு முக்கியமான காரணங்களா இதை பார்க்கலாம். அதாவது அங்க நிறைய மிலிட்டன்ட் குரூப்ஸ் இருப்பாங்க. அவர்கள் மூலமாக கிளர்ச்சிகள் அடிக்கடி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கிறதுக்காகவும், அதே மாதிரி மலைப்பகுதிகள் அதிகமா இருக்கும், ரொம்ப ஹெவியான டெரெயின் இருக்கும். ஸோ அதை கண்காணிப்புக்கு உள்ளாக்கணும் அப்படின்னா அதிகமான போலீசார் எண்ணிக்கை இருக்கணும் அப்படின்றதுனாலையும், முக்கியமாக எத்னிக் ட்ரைபல், அதாவது இன பழங்குடியின வெவ்வேறு இனங்கள் இருப்பாங்க. நம்ம உதாரணத்துக்கு மணிப்பூர்ல இருக்கக்கூடிய அந்த சூழலை கூட பார்க்கலாம். குக்கி இன மக்கள், மெய்த்தி இன மக்களுக்கு இடையேயான பிரச்சனைகள், இதே மாதிரி வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு இனங்கள் இருக்காங்க. ஸோ அவர்களுக்கு இடையேயான மோதல்கள் அடிக்கடி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனாலையும் அங்க போலீசாரோட எண்ணிக்கை அதிகமாகவே இருக்கு. முக்கியமாக சர்வதேச எல்லை பாதுகாப்பு, இன்டர்நேஷனல் பார்டர்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியாகவும் அந்த வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கு. ஸோ அதை சரிப்படுத்துறதுக்காகவும் அந்த பாதுகாப்பை உறுதிப்படுத்துறதுக்காகவும் இங்க மக்கள் போலீஸ் விகிதாச்சாரம் என்பது வடகிழக்கு மாநிலங்கள்ல ரொம்ப அதிகமா இருக்கு.